சென்னையில் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் என 2 வழித்தடங்களில் தற்போது மெட்ரோ ரயில் இயங்குகிறது. இதனிடையே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3வது வழித்தடத்தில் 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான 15.8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ரயில் சேவைகள் பிப்ரவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளன. இதன் மூலம் 2ஆம் கட்ட வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் முதல் கட்ட வழித்தடத்துடன் எளிதாக இணைப்பை பெற முடியும். இதற்கிடையே பூந்தமல்லி பைபாஸ் காரம்பாக்கம் இடையிலான ரயில் நிலையங்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதால் அவை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது. ஆலப்பாக்கம் சாலிகிராமம் இடையிலான ரயில் நிலைய பணிகள் ஜூன் மாதத்திற்கு பிறகே முடிவடையும் என தெரிகிறது. எனவே பூந்தமல்லி பைபாஸ் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் காரம்பாக்கம் சந்திப்பு வரை 10 நிறுத்தங்களுடன் செல்லும். ஆனால் ஆலப்பாக்கத்திற்கு பிறகு வடபழனியில் மட்டுமே ரயில்கள் நிற்கும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் என 2 வழித்தடங்களில் தற்போது மெட்ரோ ரயில் இயங்குகிறது. இதனிடையே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3வது வழித்தடத்தில் 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான 15.8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ரயில் சேவைகள் பிப்ரவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளன. இதன் மூலம் 2ஆம் கட்ட வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் முதல் கட்ட வழித்தடத்துடன் எளிதாக இணைப்பை பெற முடியும். இதற்கிடையே பூந்தமல்லி பைபாஸ் காரம்பாக்கம் இடையிலான ரயில் நிலையங்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதால் அவை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது. ஆலப்பாக்கம் சாலிகிராமம் இடையிலான ரயில் நிலைய பணிகள் ஜூன் மாதத்திற்கு பிறகே முடிவடையும் என தெரிகிறது. எனவே பூந்தமல்லி பைபாஸ் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் காரம்பாக்கம் சந்திப்பு வரை 10 நிறுத்தங்களுடன் செல்லும். ஆனால் ஆலப்பாக்கத்திற்கு பிறகு வடபழனியில் மட்டுமே ரயில்கள் நிற்கும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது.